Hi students, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? பப்ளிக் எக்ஸாம்க்கு எல்லாரும் வந்து சூப்பரா வந்து preparation பண்ணிட்டு இருக்கோம். பட் in betweenலயே நமக்கு பப்ளிக் பிராக்டிகலும் வர போகுது. சோ பிராக்டிகல் எக்ஸாம்க்கு எல்லாரும் எந்த லெவல்ல வந்து preparationலாம் பண்ணிட்டு இருக்கீங்க? சோ இப்பர்னே வந்துட்டு கொஞ்சம் எல்லாமே prepare பண்ணி வெச்சுக்கோங்கப்பா. ஏனா லாஸ்ட் மினிட்ல நம்ம பிராக்டிகல் எக்ஸாம்ல சொதப்பணும் அப்படினா மார்க்ஸ் வந்து போயிடும். சோ நீங்க நினைச்சிட்டு போகாதீங்க எப்படியாவது பாஸ் பண்ணி விட்டுருவாங்க. இது வரைக்கும் எழுதுன மாதிரி தான் பிராக்டிகல் இருக்கும். பட் பப்ளிக் பிராக்டிகல் வந்து உங்களுக்கு அப்படி இருக்காது. சரியா? அதுலயே வந்து முக்கியமா கால்குலேஷன்லாம் நம்ம பண்ணுவோம். ரைட். ஸோ முக்கியமாக எதில் நம்ம லாகிரிதம் எடுப்போம். கரெக்டுங்களா? ஸோ இதில் லாக் வந்து நிறைய பேர்த்துக்கு எப்படி யூஸ் பண்ணுறது அப்படிங்கிறது தெரியாமல் இருக்குது. அண்ட் லாக் எதுக்கு யூஸ் பண்ணுறோங்கிறது டவுட் இருக்குல்ல. ஸோ லாக் நம்ம மெயினாக வந்து எதுக்கு யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா, ஸோ அதை பெரிய பெரிய நம்பர்ஸ் பெரிய பெரிய கால்குலேஷன்லாம் இருக்கும் இல்லையா, அது எல்லாத்தையுமே சிம்பிளிஃபை பண்ணுறதுக்காக தான் நம்ம வந்து லாகிரிதம் யூஸ் பண்ணுறோம். ஆனால் லாகே பெரிய டாஸ்க்காக தான் இருக்குதுன்னு எல்லோரும் நினைப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ லாகிரிதம் ரொம்ப ஈஸியாக வந்து கண்டுபிடிச்சிடலாம். ஸோ இப்போ வந்துட்டு நம்ம ஒவ்வொரு வேல்யூ வச்சு எப்படி வந்து நம்ம கண்டுபிடிக்கலாம் அப்படிங்கிறது எல்லாத்தையும் கிளியராக வந்து பார்த்துக்கலாம். ஸோ நீங்கள் லாஸ்ட் வரைக்கும் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். சரியா? ஸோ லாகிரிதம்னாலேயே வந்து எனக்கு ஒரு சில மார்க்ஸ்லாம் போகுது, என்னால் வந்துட்டு ஸோ ஃபுல் மார்க்ஸ் வந்து ஸ்கோர் பண்ண முடியல அப்படின்னு எத்தனை பேர் ஃபீல் பண்ணிட்டு இருக்கீங்களோ கண்டிப்பாக சொல்கிறேன். ஸோ எண்ட் ஆஃப் த வீடியோவில் உங்களுக்கு கண்டிப்பாக ஒரு கிளாரிட்டி வந்து கிடைக்கும். சரிங்களா? ஓகேவா? எஸ். ஸோ நான் உங்கள் ரியா ஃப்ரம் அண்டர் லேர்னிங். இப்போ வந்துட்டு நம்ம லாக் புக் வந்து எப்படி வந்து யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத நான் சொல்கிறேன். இப்போ ஏதோ ஒரு நம்பர் எடுத்து நமக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா ஸோ லாக் வேல்யூ வந்து கண்டுபிடிக்க சொல்கிறாங்க. அதில் இருக்கிற மெயின் 2 திங்ஸ் என்ன அப்படின்னா கேரக்டரிஸ்டிக் ப்ளஸ் mantissa அப்படிங்கிற 2 வேல்யூ இருக்குது. ஸோ அவங்கள நீங்கள் பிரித்து ஃபர்ஸ்ட் வந்து கண்டுபிடிக்கணும். சரியா? அவங்க யார் யாருன்னு நமக்கு தெரியணும்ல. ஃபார் எக்ஸாம்பிள் எஸ் லாக் 535 வேல்யூ நான் எடுக்கிறேன். ஸோ இந்த வேல்யூஸ் யாருக்கா தெரிஞ்சது அப்படின்னா நீங்கள் மறக்காமல் வந்து கமெண்ட்ஸில் சொல்லலாம். ஸோ 2.7283 சரிங்களா? 2.7283. ஸோ இதான் வந்து பார்த்திங்க அப்படின்னா லாக் 535ஓட வேல்யூ. சரியா? இதே மாதிரி அடுத்தடுத்த வேல்யூஸ் நம்ம வந்து பார்க்கலாம். பட் இந்த நமக்கு கிடைச்சிருக்கிற வேல்யூவில் யார் வந்து கேரக்டரிஸ்டிக் யார் வந்து mantissa அப்படிங்கிறத நம்ம கண்டுபிடிக்கணும். ரைட். ஸோ இதில் ஃபர்ஸ்ட் டெசிமலுக்கு உங்களுக்கு லெஃப்ட் சைடில் இருக்காங்க இல்லையா, டெசிமலுக்கு லெஃப்ட் சைடில் அவங்க கேரக்டரிஸ்டிக். ஓகே. ஸோ உங்களுக்கு டெசிமலுக்கு ரைட் சைடில் இருப்பாங்க இல்லையா, டெசிமலுக்கு ரைட் சைடில் இருக்கிறவங்க mantissa. ஓகேவா? எஸ். ஸோ டெசிமலுக்கு லெஃப்ட் சைடில் இருக்கிறவங்க கேரக்டரிஸ்டிக் அண்ட் டெசிமல் பாயிண்ட்டுக்கு ரைட் சைடில் இருக்கிறவங்க mantissa. சரிங்களா? ஸோ ஒரு நம்பர் கொடுத்து லாகிரிதம் வேல்யூ கண்டுபிடிக்க சொன்னாங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் அதில் கேரக்டரிஸ்டிக் அண்ட் mantissaவை நீங்கள் வந்து டிஃபைன் பண்ணி வைக்கணும். சரியா? ஸோ இவங்களை வந்து அடுத்தடுத்த வேல்யூஸில் எப்படி வந்து கண்டுபிடிக்கிறது அப்படிங்கிறத நான் சொல்கிறேன். இப்போ நமக்கு இங்கே கொடுத்துருக்கிற வேல்யூஸில் யார் வந்து கேரக்டரிஸ்டிக் அப்படிங்கிறத நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். சரியா? இஃப் லாக் ஆஃப் 575 ஈக்குவல் டு 2.7596ன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இவங்களோட இதில் யார் கேரக்டரிஸ்டிக் நீங்கள் வந்து கெஸ் பண்ணுங்கள். ஓகே. ஸோ இந்த கொடுத்துருக்கிற டேர்மில் யார் வந்து கேரக்டரிஸ்டிக்? ஸோ நமக்கு பாயிண்ட்டுக்கு எஸ் டெசிமல் பாயிண்ட்டுக்கு லெஃப்ட் சைடில் இருக்கிறவங்க கேரக்டரிஸ்டிக் இல்லையா? ஸோ அப்போ இவங்க வந்து பார்த்தீங்க அப்படின்னா 2 அண்ட் இங்கே வந்துட்டு நமக்கு 1 2 3 4 5. ஸோ 5 zeros இருக்குது. 5.0 அதாவது இந்த வேல்யூ வந்து 5 தான். சரிங்களா? வேல்யூ வந்து 5. ஆனால் டெசிமலுக்கு அப்புறம் உங்களுக்கு வேல்யூ இல்லை அப்படின்னா நம்ம 0ன்னு கன்சிடர் பண்ணுவோம் இல்லையா? டெசிமலுக்கு அப்புறம் வேல்யூ இல்லை அப்படின்னா நம்ம 0ன்னு கன்சிடர் பண்ணுவோம். அப்போ இதோட வேல்யூவில் நம்மளோட கேரக்டரிஸ்டிக் என்னப்பா? 5. சரிங்களா? அடுத்தது இங்கே வந்து 0.0001ன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. சரிங்களா? இதோட வேல்யூ வந்து பார்த்தீங்க அப்படின்னா -4.0 ஆக்சுவல் வேல்யூ என்னென்னா -4. சரிங்களா? அப்போது இங்கே வந்துட்டு நமக்கு டெசிமலுக்கு அப்புறம் வேல்யூ இல்லை அப்படின்னா 0ன்னு கன்சிடர் பண்ணுவோம். அப்போ இவங்களோட கேரக்டரிஸ்டிக் வந்துட்டு -4. சரிங்களா? நெக்ஸ்ட் கொஷனில் இஃப் லாக் எக்ஸ் ஈக்குவல் டு 18.371ன்னு கொடுத்துட்டாங்க. அதாவது எக்ஸுங்கிற அந்த வேல்யூ என்னன்னே நமக்கு தெரியாது, ஆனால் அதோட லாகிரிதம் வேல்யூ என்ன அப்படிங்கிற மட்டும் நமக்கு கொடுத்துருக்காங்க இல்லையா? ஸோ 18.371ன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இந்த வேல்யூவை நீங்கள் எப்படி சேஞ்ச் பண்ணி எழுதணும் அப்படின்னா ஸோ 1.837 into 10 to the power of 1ன்னு சொல்லி நீங்கள் சேஞ்ச் பண்ணி எழுதுவீங்க. சரிங்களா? 10 to the power of 1ன்னு சொல்லி சேஞ்ச் பண்ணி எழுதுவீங்க. ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு டெசிமலுக்கு அப்புறம் 2 வேல்யூ கொடுத்துருந்தாங்க அப்படின்னா ஸோ நீங்கள் இந்த மாதிரி சேஞ்ச் பண்ணி நீங்கள் வந்து எழுதுவீங்க. ஓகேவா? இதில் கேரக்டரிஸ்டிக்னு நீங்கள் யாரை எடுப்பீங்க அப்படின்னா பவரில் வேல்யூ இருந்துச்சு இல்லையா, அவங்கள தான். ஓகே. ஸோ த வேல்யூ 1 தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்மளோட கேரக்டரிஸ்டிக் வேல்யூ. சேம் as ஃபார் நம்ம என்ன பண்ணணும், mantissaவை கண்டுபிடிக்கணும்.
சரியா? ஸோ இப்போ இந்த கொடுத்துருக்கிற வேல்யூஸில் யார் யார் வந்து மேண்டிஸா அப்படிங்கிறது எழுதிடலாம். ஸோ இங்கே வந்துட்டு 0.7596 சரிங்களா, 0.7596 அண்ட் இங்கே வந்து பார்த்திங்க அப்படின்னா 0, இங்கேயும் நமக்கு 0 தான் இருக்காங்கப்பா. அண்ட் இந்த இடத்துல 1.8371 10 to the power of 1 இருந்துச்சு இல்லையா? ஸோ அதுக்கு டெசிமல் பாயிண்ட்டுக்கு ரைட் ஹேண்ட் சைடில் இருக்கிறவங்க சரியா? எஸ். ஸோ இப்போ இங்கே என்ன வரும் 8371 வேல்யூஸ் வந்து வரும் சரியா? ஸோ இப்படி தான் நீங்கள் வந்து எழுதுவீங்க. இதுதான் வந்துட்டு மேண்டிஸா வேல்யூ ஓகேவா? 7596 ஓகே. ஸோ இப்போ கேரக்டரிஸ்டிக்னா என்ன, மேண்டிஸானா என்ன அப்படிங்கிறது நமக்கு தெரிஞ்சிச்சு இல்லையா? ஸோ இதுக்கப்புறம் ஒவ்வொரு வேல்யூவை நம்ம வந்து கண்டுபிடிக்க போகிறோம் சரிங்களா? ஸோ இதில் ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு இங்கே 3 வேல்யூஸ் கொடுத்துருக்காங்க. இதிலேருந்து நம்ம ஒவ்வொன்றா வந்து கண்டுபிடிச்சிடலாம் சரிங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் வேல்யூ வந்து பார்த்துக்கோங்க 38.37 கொடுத்துருக்காங்க. ஸோ டெசிமலுக்கு லெஃப்ட் ஹேண்ட் சைடில் உங்களுக்கு 2 வேல்யூஸ் கொடுத்துருக்காங்கப்பா. ஸோ அப்படி கொடுத்துருந்தாங்க அப்படின்னா ஸோ த டோட்டல் நம்பர் ஆஃப் வேல்யூஸ்லேருந்து 1 நீங்கள் மைனஸ் பண்ணுறீங்க ஓகேவா? டோட்டல் நம்பர் ஆஃப் வேல்யூஸ்லேருந்து 1 மைனஸ் பண்ணி இங்கே எடுத்து எழுதுவீங்க. அப்போ நம்மளோட கேரக்டரிஸ்டிக் வேல்யூ என்ன 1 சரிங்களா? கேரக்டரிஸ்டிக் வேல்யூ 1. ஸோ இன்னுமே வந்து கிளாரிஃபை இல்லை அப்படின்னா ஸோ ஃபர்ஸ்ட்லேருந்து கொஞ்சம் ரிவைண்ட் பண்ணி பாருங்கள், ஸோ புரியும் சரியா? ஸோ டெசிமல் பாயிண்ட்டுக்கு லெஃப்ட் ஹேண்ட் சைடில் 2 வேல்யூஸ் இருந்துச்சு அப்படின்னா அதாவது டோட்டல் நம்பர் ஆஃப் வேல்யூஸ் எவ்வளோ வேல்யூ இருக்கோ அதுலேருந்து 1 மைனஸ் பண்ணுவீங்க. இப்போ இதே 3 வேல்யூஸ் இருந்துச்சு அப்படின்னா 3 minus 1 பண்ணுவீங்க, யூ வில் கெட் தி வேல்யூ 2 சரியா? அதே மாதிரி இங்கே வந்து பாருங்கள் டெசிமல் பாயிண்ட்டுக்கு லெஃப்ட் ஹேண்ட் சைடில் ஒரே ஒரு டிஜிட் தான் இருக்குது, 1 டிஜிட் இல்லையா? அப்போ இங்கே என்ன பண்ணுவீங்க அப்படின்னா 1 minus 1 பண்ணுவீங்க. அப்போ யூ வில் கெட் 0 சரியா? ஸோ உங்களுக்கு டெசிமலுக்கு லெஃப்ட் ஹேண்ட் சைடில் எவ்வளோ நம்பர் ஆஃப் டேர்ம்ஸ் இருக்கோ அதுலேருந்து நீங்கள் என்ன பண்ணுவீங்க 1 மைனஸ் பண்ணுவீங்க. சப்போஸ் 1 விட லெஸ்ஸராக இருந்துச்சு, 1 விட கிரேட்டராக இருந்தது அப்படின்னா நீங்கள் இதெல்லாம் வந்து யூட்டிலைஸ் பண்ணுவீங்க. ஸோ 1 விட லெஸ்ஸராக இருந்துச்சு அப்படின்னா அந்த டேர்ம் எப்படி சேஞ்ச் பண்ணுவோன்னா இந்த டெசிமல் பாயிண்ட்டை இங்கே முன்னாடி கொண்டு வருவீங்க. டெசிமல் பாயிண்ட்டை ஸோ ஃப்ரண்ட்டில் கொண்டு வருவீங்க. எந்த இடத்துல நியூமெரிக்கல் வேல்யூ இருக்குன்னு பாருங்கள். 0.0572 இருக்குது. அப்போ 5க்கு அந்த பக்கமாக நீங்கள் டாட் வைப்பீங்க. அப்போ உங்களுக்கு என்ன வேல்யூ கிடைக்கும் 5.72 into 10 to the power of -2 into 10 to the power of -2. அப்போ இதில் வந்து ஈஸியாக நீங்கள் கேரக்டரிஸ்டிக் வேல்யூ எடுத்து எழுதிக்கலாம். ஸோ இங்கே நம்மளோட கேரக்டரிஸ்டிக் வேல்யூ என்னப்பா -2 சரிங்களா? இங்கே நம்மளோட கேரக்டரிஸ்டிக் வேல்யூ வந்து பார்த்தீங்க அப்படின்னா -2. ஸோ இப்படி தான் நீங்கள் வந்து வேல்யூஸ் எல்லாமே கண்டுபிடிப்பீங்க. இதில் வந்து டோட்டலாக இப்போ லாகரிதம் வேல்யூ எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படிங்கிறத நம்ம பார்த்துடலாம் சரியா? ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம ப்ரீவியஸாக என்ன பார்த்துருந்தோம், இதில் இருக்கிற கேரக்டரிஸ்டிக் எல்லாமே வந்து பார்த்துருந்தோம் இல்லையா? அவங்கள நீங்கள் டேரெக்டாக வந்து எடுத்து எழுதிக்கலாம்ப்பா. அவங்கள நீங்கள் டேரெக்டாக எடுத்து எழுதிக்கலாம். ஸோ இங்கே என்ன வந்துருந்துச்சு 1 இல்லைங்களா? ஸோ இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா வேல்யூ 1. இதுக்கப்புறமா அந்த ரிமைனிங் இருக்கிற வேல்யூஸை தான் நீங்கள் வந்து கண்டுபிடிக்கணும். ஸோ ஃபர்ஸ்ட்டு நம்மளோட லாகரிதம் நேச்சுரல் லாக் இருக்கு இல்லையா, அதுலேருந்து நீங்கள் வந்து பார்க்கலாம். ஸோ என்ன வேல்யூ கொடுத்துருக்காங்க 38 இல்லையா? ஸோ 38 இருக்குது. அப்போ இந்த இடத்துல வந்து பாருங்கள் 38. ஸோ 38 இருக்கா? ஸோ இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா 3 இருக்குங்களா? ஸோ 3ல் என்ன வேல்யூ இருக்குன்னு பாருங்கள் ஓகேவா? ஸோ 5832 இருக்கா? ஓகே. ஸோ அதே மாதிரி மீன் டிஃப்ரென்ஸ் நீங்கள் பார்க்கணும் எந்த வேல்யூக்கு அப்படின்னா 7க்கு ஓகேவா? ஸோ 7 கிட்ட என்ன வேல்யூ இருக்குது அப்படிங்கிறத பாருங்கள் 8 இருக்குது ஓகே. ஸோ அப்போ என்ன பண்ணணும், இவங்க 2 பேத்தையும் நீங்கள் ஆட் பண்ணணும். ஸோ ஆட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன வேல்யூ கிடைக்கும் 5840ங்கிற வேல்யூ வந்து கிடைக்கும் சரியா? 5840. அப்போ நம்மளோட டோட்டல் வேல்யூ என்னப்பா இங்கேயும் நீங்கள் எடுத்து எழுதிக்கோங்க 0.5840. இவங்க 2 பேத்தையும் ஆட் பண்ணிங்க அப்படின்னா 1.5840 சரியா? ஸோ அதை ஆட் பண்ணுறது தெரியும்ல உங்களுக்கு? எஸ். ஸோ 1.5840 எப்படி ஆட் பண்ணுவீங்க 1.000 எவ்வளோ டிஜிட்ஸ் இருக்கோ அதை நீங்கள் எழுதிக்கலாம் சரியா? ஸோ இவங்க 2 பேத்தையும் ஆட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன வேல்யூ கிடைக்கும் 1.5840ங்கிற வேல்யூ கிடைக்கும் சரியா? ஸோ இதே மாதிரி தான் நீங்கள் அடுத்தடுத்த வேல்யூஸும் வந்து கண்டுபிடிக்கணும் ஓகே. ஸோ இந்த வேல்யூஸ் கண்டுபிடிக்கிறது கிளியரா? அடுத்தது நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க 10.312 கொடுத்துருக்காங்க. ஸோ இங்கே நம்மளோட கேரக்டரிஸ்டிக் வேல்யூ என்னப்பா 1 இல்லையா? ஏன்னா நமக்கு லெஃப்ட் ஹேண்ட் சைடில் 2 டிஜிட்ஸ் இருக்குது. அப்போ 2 minus 1. ஸோ அப்போ உங்களுக்கு என்ன வேல்யூ கிடைக்கும் 1ன்னு கிடைக்கும் இல்லையா? ஸோ 1 பாயிண்ட் இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸோ ரிமைனிங் வேல்யூஸ் என்னென்ன இருக்குது 312 இருக்குல்லப்பா. ஸோ இதுலேருந்து ஃபர்ஸ்ட்டு 10 பாருங்கள். 10லேருந்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் 3க்கு வந்து வேல்யூ கண்டுபிடிப்பீங்க சரியா? ஸோ 3 முடிச்சதுக்கப்புறமா மீன் டிஃப்ரென்ஸில் 1. அப்போது 0.128 + 4 வந்து பண்ணணும். ஸோ பண்ணிங்க அப்படின்னா
எஸ் 0.132 0.132ன்னு சொல்லி சாரி 0.132ன்னு கிடைக்கும் சரிங்களா. ஸோ இப்போ என்ன பண்ணலாம், இவங்களை நீங்கள் இங்கே சப்ஸ்டியூட் பண்ணலாம். ஓகே 0.132. ஸோ இவங்க ரெண்டு பேர்த்தையும் ஆட் பண்ணோம் அப்படின்னா 0.132ங்கிற வேல்யூ வந்து கிடைக்கும் சரியா. ஓகேவா 1.032 அப்படிங்கிற வேல்யூ வந்து கிடைக்கும். ஓகே ஸோ இதில் வந்து உங்களுக்கு வேல்யூஸ் கண்டுபிடிக்கிறது கிளியராக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ ஒன்ஸ் அகேன் நீங்கள் வந்து செக் பண்ணி பார்க்கலாம் வேல்யூஸ் எல்லாத்தையும். 1.0132 சரியா. ஸோ அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸோ log of 0.0572ங்கிற வேல்யூ வந்து கொடுத்துருக்காங்க சரியா. ஸோ இதிலிருந்து நீங்கள் என்ன கண்டுபிடிக்கணும், அதே மாதிரி கேரக்டரிஸ்டிக் அண்ட் மேண்டிஸாவை நீங்கள் வந்து கண்டுபிடிக்கணும் சரியா. ஸோ இங்கே என்ன கொடுத்துருக்காங்க, வேல்யூஸை ஃபர்ஸ்ட் நீங்கள் சேஞ்ச் பண்ணி எழுதணும்ப்பா. ப்ரீவியஸாக நம்ம மாற்றி எழுதணும்ல அதே மாதிரி. ஸோ 5.72 × 10⁻². அப்போ இவங்களோட மேண்டிஸா வந்து பார்த்தீங்க அப்படின்னா சாரி கேரக்டரிஸ்டிக் வந்துட்டு -2 இல்லையா, கேரக்டரிஸ்டிக் -2. ஸோ அகைன் என்ன பண்ணணும், நம்ம ரிமைனிங் இருக்கிற வேல்யூஸ் எல்லாமே கண்டுபிடிக்கணும் சரியா. ரிமைனிங் இருக்கிற வேல்யூஸ் எல்லாத்தையும் நீங்கள் கண்டுபிடிக்கணும். ஸோ 0.0572 சரிங்களா. ஸோ ஃபர்ஸ்ட்டு 57. ஸோ இந்த வேல்யூ நீங்கள் எடுப்பீங்க 57. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா த வேல்யூ 2. ஸோ 2ல் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 7574ன்னு இருக்குது 7574. ஸோ அடுத்தது மீன் டிஃப்ரென்ஸ் கண்டுபிடிக்கிறதுக்கு நமக்கு அடுத்தது டிஜிட்ஸ் வந்து கிடையாது இல்லையா. ஸோ இதை மட்டும் நீங்கள் கால்குலேட் பண்ணிங்கன்னா போதும். ஓகே ஸோ 7574 இருக்குங்களா. ஸோ அவங்கள இங்கே கொண்டு வந்து சப்ஸ்டியூட் பண்ணுங்கள் 0.7574. ஸோ இவங்க ரெண்டு பேர்த்தையும் ஆட் பண்ணிங்க அப்படின்னா எஸ். ஸோ டேரெக்டாக நம்ம வந்து இங்கே ஆட் பண்ண முடியாது. ஸோ இதில் தான் கொஞ்சம் நம்ம மிஸ்டேக் வந்து பண்ணுவோம். ஏன்னா நமக்கு வேல்யூஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா -2 கேரக்டரிஸ்டிக் வந்து பார்த்திங்க அப்படின்னா -2ன்னு சொல்லி கிடச்சிருக்கு இல்லையா. அப்போ இந்த வேல்யூஸை எடுத்து எழுதுங்க -2.0004 டைம்ஸ் எஸ். ஸோ அடுத்தது 0.7574. ஸோ இவங்களை என்ன பண்ணணும், நீங்கள் சப்ராக்ட் பண்ணணும். ஒரு வேல்யூ மைனஸில் இருக்குது, ஒரு வேல்யூ ப்ளஸில் இருக்குது. அப்போ என்ன பண்ணுவீங்க, மைனஸ் பண்ணி கிரேட்டர் நம்பரோட சைனை வந்து நீங்கள் போடணும் இல்லையா. ஸோ மைனஸ் பண்ணிங்க அப்படின்னா 6 அண்ட் இங்கே வந்து 2 கிடைக்கும். ஸோ அடுத்தது வந்துட்டு 9 - 5. ஸோ இங்கே வந்து 4. நெக்ஸ்ட் இங்கே 2. ஸோ பாயிண்ட் -1 சரியா. ஸோ -1.2426 சரிங்களா. ஸோ நம்மளோட ஆன்சர் -1.2426. ஸோ இதே மாதிரி நமக்கு எல்லா வேல்யூஸும் வந்து கிளியராக வந்து நம்ம ஹண்டர்லைனிங் ஆப்பில் வந்து கொடுத்துருக்கோம். அண்ட் எல்லாத்துக்கும் வேல்யூஸ் எல்லாம் எப்படி கண்டுபிடிக்கணுங்கிற கிளியராக எல்லாமே டீட்டெயில் கொடுத்துருக்கோம்ப்பா. ஸோ மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு எல்லாமே வந்து ப்ராப்பர் கைடன்ஸ் வந்து கொடுத்துட்ருக்கோம். நீங்கள் வந்து லாஸ்ட் மினிட் வரைக்கும் டிஃபிகல்ட்டாக நீங்கள் ஃபீல் பண்ணவே வேண்டாம். ஒவ்வொன்றுமே வந்து எப்படி படிக்கணும், ஸோ எந்த மாதிரியெல்லாம் நீங்கள் படிச்சிங்க அப்படின்னா குட் மார்க்ஸ் வந்து ஸ்கோர் பண்ண முடியுங்கிற எல்லா கிளாரிட்டியும் நம்ம ஆப்பில் வந்து கொடுத்துட்ருக்கோம்ப்பா. ஸோ மறக்காமல் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். இதுதான் அட்மிஷன் நம்பர், நோட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு 3 days ஃப்ரீ ட்ரையல் இருக்குப்பா. ஸோ ஃப்ரீ ட்ரையல் நீங்கள் அட்டன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா கூட நீங்கள் வந்து அட்மிஷன் போட்டுக்கலாம் சரியா. நிறைய பேத்துக்கு வந்து கரியரை பற்றி அவ்வளோ பயம் இருக்குது, அவ்வளோ டவுட்ஸ் இருக்குது. ஸோ கரியர் கைடன்ஸும் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம ஆப்பில் எல்லாமே வந்து சொல்லி கொடுத்துட்ருக்கோம். ஸோ மிஸ் பண்ணிடாதீங்க இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை. அதுக்கப்புறம் மார்க் க்ளோஸ் பண்ணதுக்கப்புறமா நம்ம ஃபீல் பண்ணக்கூடாது. அடுத்தடுத்த லெவல் உங்கள் மார்க்ஸ் வந்து இம்ப்ரூவ் பண்ணணும், உங்களோட கரியர் வந்து பெஸ்ட்டாக செட் பண்ணணும் அப்படின்னா இப்போவே நம்ம ஹண்டர்லைனிங் ஆப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. இதான் அட்மிஷன் நம்ம நோட் பண்ணி வச்சுக்கோங்க சரியாப்பா. ஓகே எஸ். ஸோ இப்போ வந்துட்டு நம்மளோட லாக் புக் வந்து எப்படி யூஸ் பண்ணணும், எப்படி வேல்யூ கண்டுபிடிக்கணுங்கிறது எல்லாத்துக்கும் தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ நீங்கள் இதே மாதிரி நிறையா வேல்யூஸ் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ log 600ஓட வேல்யூ என்ன அப்படிங்கிறத மறக்காமல் ஃபைண்ட் அவுட் பண்ணி கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் மறக்காமல் ஷேர் பண்ணிக்கோங்க. எக்ஸாமுக்கு சூப்பராக வந்து ப்ரிப்பேர் பண்ணுங்கப்பா. எல்லாத்துக்கும் ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ ஆல்.